மியூசியத்தோட ஓனரே நான் தான். டேய் எனக்கு இந்த கார் வேணும்டா. ஐ நீட் திஸ் கார்டா. வாங்கி நீங்க இங்கே தானா? நண்பர்களே, நாங்கள் வந்து பைக்கை வந்து காரை வந்து நாங்கள் பார்க் பண்ணும்போது ஒரு வடக்கு நண்பர் வந்து எங்ககிட்ட டீ கேட்டாரு. டீ வாங்கி தரலன்னா கார் இங்கே பார்க் பண்ணக்கூடாதுன்னாரு. பையா டீ அப்படின்னா உடனே நான் வந்துட்டு வேணாம் சாரி டீ வேணாம், நீங்க குடிங்கண்ணா. வந்துட்டு நோ பையா எனக்கு டீ ஏதோ பண்ணுதான் போ. நண்பர்களே இப்போ வந்துட்டு நாங்கள் கார் மியூசியம் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது வந்துட்டு ஆன்ஷியன்ட் வேர்ல்ட். ஆமா, முன்னாடி காலத்துல வந்துட்டு இந்த மாதிரி எப்படி பானை தயாரிக்கிறாங்க பத்தியா, இந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாம் தயாரிப்பாங்க போல. இங்க பேரு உருண்ட மாதிரி பந்து மாதிரி தயாரிச்சு வச்சிருக்காங்க. அது இங்க அது இங்க பாரு, இதுக்கு வந்துட்டு ஒரு பூதம் மாதிரி இருக்கா, கண்ணு மூக்கு வாய். இந்த வீர்லயே வந்துட்டு கண்ணு மூக்கு வாய் வச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இதெல்லாம் வீல் மாதிரி தான்டா இருக்கு. அந்த இந்த புல்லட் கார்ட்டு ஹார்ஸ் எல்லாம் கொண்டு போவீங்க, அதெல்லாம் இது மாதிரிதான் இருக்கு. இங்க வாயேன், இப்படி சைக்கிள்டா, பழங்காலத்து சைக்கிள் போல. சைக்கிள் ப்ரோ, வண்டி ப்ரோ. இங்க பாடுறா, கீழே பாடுறா, எங்கடா எடுக்கிற, கீழே பாடுறா. ஒரு சைக்கிள்டா அது, வண்டி ப்ரோ, மோட்டார் இருக்கு. பழைய காலத்து ராயல் என்ஃபீல்டு ப்ரோ, முன்னால அடிச்சுக்க முடியும். RX-100. இங்க பாரு, இந்த கார்லாம் வந்துட்டு நம்ம ஏறி போகணும். ராஜ காலத்துல போனது, கடைசியில இந்த நிலைமையில இருக்கு. இங்க பாரு நானோ கார், பழைய காலத்து நானோ கார். எப்படி ஓட்டுவாங்க? இங்க ஸ்டேரிங் இருக்கு. இங்க படுத்து தூங்குறதுக்காக செட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி நம்ம அடுத்ததை பார்க்க போவோம். இங்க பாருடா, இந்த முற்காலத்துல ராஜாவோட உட்கார வச்சு கூட்டு போவாங்கல்ல, இதெல்லாம் உள்ள இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஏரியா நிஜமா நல்லா இருக்கா. இங்க பாரு, இங்க பாரு இந்த வண்டியை பாரு. ஆக்சுவலா 2 கொம்பு வச்சு மாடு மாதிரியே இருக்கா. 2 கொம்பு வச்சு மாடு, அந்த ஒரு மாடு, இந்த சைடு ஒரு மாடு, அவ்வளவுதான். அப்புறம் இங்க இந்த சைடு பாருங்க, டயரை சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பார்க்க முடியுதுரோ, யாராச்சும் பார்த்து நம்ம கேட்கலாம். நான் சுத்தி பார்க்க முடியலடா. இது வா வா வா, நம்மளுக்கு பிடிச்சத போறாங்க. இது இந்த வண்டி தானே அந்த வண்டி? இல்ல இல்ல, 2 ஒரே வண்டி தான். இங்க பாரு, டீ எரியுது. அங்க முன்னாடி இந்த டப்பா வச்சிருக்காங்க பாரு. நடந்து போறவனே பாஸ் பண்ணுவாங்க. பத்தியா, இதை வந்து ஃபர்ஸ்ட் டீயை செட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டீயை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாரு கறி போடுறாங்க. ஆனா இந்த வண்டி நல்லா இருக்குடா. இந்த வண்டி உள்ள வச்சிருக்காங்களான்னு பார்ப்போம். ஆக்சுவலா நல்லா இருக்குடா. இங்க பாரு, ராயல் பேட்டன்ட். ஒவ்வொரு வண்டியும் டேய் எப்படி இருக்கு டேய். இந்த புக்கெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும்டா. இந்த கார் மட்டும் பாரு, ஆக்சுவலி செமையா இருக்கு. ஃபெராரியோட போர்டு ஒன்று வச்சிருக்காங்க. பென்ஸ் கார் வந்துட்டு கிரியேட் பண்ணவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இதுல ஏறி போகும்போது எடுத்த இது அவங்க தான் இவங்கன்னு நினைக்கிறேன்டா. அந்த பென்ஸோட ஒய்ஃப் தான் இவங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி போகக்கூடாது. ஹாய் மேடம், ஹவ் ஆர் யூ? ஃபோர்டு கார். ஆக்சுவலா இந்த கார் நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு. எனக்கு ஒரு டவுட்டு. இங்க பாரு, Volkswagen 1969 தரமா இருக்குடா. அது பிடிச்ச காரே Volkswagen. இப்போ விர்டஸ் தான் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த கார் தரமா இருக்கு. Volkswagen கார் பாதி காணும். இந்த கார் எப்படிதானா? பாதி கார் இல்லையா, இல்ல ஹாஃப் கார் தானா? டே ஆனா முன்னாடி இருந்து Volkswagen கம்பெனி இருக்கு. இங்க போற டே மஞ்சள் கலர். டே அடுத்து வர கார் தான் செமையா இருக்கு. இந்த கார் பாரு, டாக்ஸி மாதிரியே இருக்கு. ஆனா செமையா இருக்கு. இந்த மாதிரி கார்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. கார் ஆன் டிஸ்பிளே Citroen 2CV. இங்க வா இங்க ஒரு பழைய காலத்து அம்பாசிடர். செமையா இருக்குல்ல. ஆக்சுவலா இது ரொம்ப நல்லா இருக்கு.
ஆக்சுவலா இந்த கார் நல்லா இருக்கு. இந்த காரும் அதுக்கப்புறம் காம்பாக்டா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப காம்பேக்டா இருக்கு. ஆனா இதுல எப்படி ஓட்டுனாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரிய மாட்டேங்குது. 4 பேர் உட்காரலாம் போல. 3 பேருக்கு கூட போக முடியாது. இங்க பாரு பழைய காலத்து அம்பாஸ். இந்த காரை விட இந்த கார் வந்துட்டு ரொம்ப குட்டியா இருக்கு. இங்க பாரு ரெண்டு வித்தியாசம் தெரியுதா? நெட்டு வந்து பெருசா இருக்கு. டேய் கைங்காலையும் வச்சுட்டு சும்மா இரு. அமுத்தி அமுத்தி பாக்குற. மடி ஆன் பண்ணு. நல்லா இருக்குடா. நிறைய இருக்கு. இது என்னது? ஃபேனு. இது பைக் மோட்டராட்ட இருக்கு. இங்க பாரு. இதாங்க கியர் சிஸ்டம். கீரா? ஆமா. கீர் இப்படியா இருக்கும்? டேய் உடஞ்சிடாத, பயமா இருக்குடா. காசுக்கு எங்கேயாச்சும் வர வச்சு விட்றாத. லண்டனுக்காக ஒரு vlog போடுவாங்க, இதுதாங்க நான் 3 கீரு அப்படின்னு. அந்த மாதிரி எடுக்கலாங்க. இதாங்க நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ். இதாங்க நம்ம ஊர். இதுதான் வந்துட்டு முன்னாடி இருந்து வந்த காலத்தோட அம்பாசிடர். ஆக்சுவலி எங்க வீட்லயும் முன்னாடி ஒரு அம்பாசிடர் இருந்துச்சுடா. அந்த அம்பாசிடர் தனித்தனியா ஒரு காருக்கும் ஒரு இல்ல ஆக்சுவலா எங்க வீட்ல முன்னாடி அம்பாசிடர் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெள்ளை கலர் அம்பாசிடர் இருந்துச்சு. அதை கொடுத்துட்டு இன்னொரு அம்பாசிடர் வாங்கினோம். அது வெள்ளை கலர் தான் அம்பாசிடர். இங்க பாரு எவ்வளவுதான் அடி வாங்கினா அந்த வண்டி ரொம்ப தாங்கும்டாடி. இங்கன்னா அம்பாசிடர் தான் நிப்பாடி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்பாசிடர் ஆட்ட. இங்க பாரு. ஹலோ கைஸ், இந்த மியூசியத்தோட ஓனரே நான் தான். பார்க்குறேன் செருப்பு. அங்கே ஒரு வண்டி இருக்கு, அதை காட்டுறேன். எடுத்தோட மோதுங்க. இங்க பாரு. ஃபியாட்னு ஒரு கம்பெனி இப்போ இருக்கா. ஆனால் இந்த கம்பெனி ஃபியாட்டுங்கிற கம்பெனி தானே இந்த எல்லா காரையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான். பாரு ஃபியாட்டு. இந்த வண்டி பாரு. ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு. ஒர்க்கிங் கண்டிஷன் அவங்க அப்படிதான் சொன்னாங்க. மிக்கி மவுஸாண்டா. இது மிக்கி மவுஸ்ல யூஸ் பண்ற கார். மிக்கி மவுஸ்ல யூஸ் பண்ற கார்டா இது. அந்த மூஞ்சி மாதிரியே இருக்கு பத்தியா. ஒவ்வொரு காரும் நிஜமா சொல்றேன் தரமா இருக்கு. நம்ம வந்துட்டு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இங்க பாரு, இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடாடி. அவங்க கேங்ஸ்டர் கேங்ஸ்டர்ல வந்து வருவாங்க, அந்த மாதிரி இருக்கு. அப்படி சத்தியமாடா. இங்க ஆக்சுவலா இங்க பாரு, இங்க பாரு கார் டிசைன் ஓகே. இப்போலாம் இந்த மாதிரி எங்கேயாச்சும் கார் கொண்டு வரானுங்களா? இங்க பாரு, அந்த வாயை பாரு, சிங்கம் இந்த மாதிரி கிரியேட் பண்றாங்க. நீயே சொல்லு, தெரியாம கேட்குறேன். சத்தியம் பார்க்க நல்லா இருக்குடா எல்லா காரும். இங்க பாரு, மேட் இன் பிரான்ஸ். ராமமூர்த்தியோடது. கிஃப்டிங் திஸ் கார் டு த மியூசியம். கிஃப்டாண்டா. என்ன கார்ரா? கோயம்புத்தூர் கார் இருக்காரா? காரன் இவ்வளவு பெருசா இருக்கு. மேட் இன் பிரான்ஸ். ஆமா, 3 லட்சம் யூனிட் தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நானும் ஒரு கார் பண்றேன்டா கூடிய விரைவில். இதோ பிரான்ஸ் ப்ரோ. வேணாம் ப்ரோ, அழுதுங்க ப்ரோ. இது அவங்க இதோ பிரான்ஸ். இது வந்து பிரபுங்கிற ஒரு கோயம்புத்தூர் வந்து கார். ப்ரோ நானும் கொஞ்ச நாள்ல இங்க ஒரு கார் கிஃப்ட் பண்ணுவோம் ப்ரோ. சாம்பிள் கிஃப்ட்ஸ்ன்னு வரும். கியா கார். அது நிறைய யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஏங்க ஜிடி கார் மியூசியம் வாங்க. டேய் வேண்டா. ஆனா பென்டன்ல போவாரு அந்த மேனர். அதான்டா பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு பென்டன் இதுல தான் போவான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இங்க அடுத்த வண்டி தான் மாசான வண்டி. அங்க பாரு, BMW வருது. டேய் பைக்காடா இது? ஆக்சுவலி இது பைக்கா? அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே பைக். டேய் பைக்குடா, சொகுசு பைக்குடா. இது வந்து 2000 யூனிட் தான் தயாரிச்சாங்களாமா. இங்க போட்டிருக்காங்க பாரு. இங்க வா.
இங்க பாரு. டேய் எனக்கு இந்த கார் வேணும்டா. ஐ நீட் திஸ் கார்டா, வாங்கி கொடுடா. நம்ம ஊர் வந்து சேர்லி இதை வந்து அழுக்காயிரும். டேய் கப்பல் மாதிரி இருக்குடா காரு. இதெல்லாம் பஞ்சர் ஆச்சுன்னா எப்படா மாத்துவாங்க? டேய் வாவ் சூப்பரா இருக்குது. அல்டிமேட் ப்ரோ. ஆடிக்காரா, பழைய ஆடிக்கார் பார்த்துக்க. நிஜமா பார்க்கறதுக்கு செமையா இருக்குடா. ஈவென்ச்சுவலி ஐ லவ்ட் இட்ரா. ஸ்மார்ட். இங்க பாரு இப்போ உள்ள ஆடி. இந்த ஆடி நல்லா இருக்குடா. இது எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க? 2014-23 இப்போ வந்து நல்லா இருக்குடா. இது ஒருத்தர் கொடுத்த சந்தானம் BMW, பழைய BMW. உள்ள போட்டிருக்க கார் கவரை பாரு, வெறியா இருக்குல்ல. வா ஐ லைக் திஸ் கார். நிஜமா எனக்கு இந்த கார் பிடிச்சிருக்கு. 1940s ரெடி பண்ணாங்க இந்த காரை. ஆமா அங்கடு போனடா. இந்த கார் போடுறா. இது வெளியே இருக்கு. ப்ரோ வெறியா இருக்கு ப்ரோ. இதெல்லாம் 2000 யூனிட் தான், இல்லை லிமிட்டட் ஸ்டாக். 20,000 யூனிட்ரா. 20,000 யூனிட் தான்டா. நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி பிஎம்டபிள்யூடா. கலர் தான் வெறியா இருக்கு. அதான் பாரேன். இப்போ வந்துட்டு BMW 700. நான் ஒரு நானோ காரை காமிச்சேன்ல, அந்த நானோ காரை பார்க்க போவோம். இங்க இந்த கார் பாரு. ஏன்னா பழைய காலத்து ராஜா அவங்களுக்கு கிரியேட் பண்ண காரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆக்சுவலா. தம்பாஸ் தானே ரைலாய்ட். இங்க இது பாரு, 3700 யூனிட் தான் ப்ரொடியூஸே பண்ணியிருக்காங்க. என் ஃபேவரட் கார் லம்போகினி மாதிரி கோகோ மோபில். இது கூட 2 லட்சம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பாரு, அதுக்கு ஜூமின் போ. மாசா இருக்கா. ஆக்சுவலி இந்த கார் தானே வெளியே பார்த்தோம், நமக்கு பிடிச்ச காரு. செமையா இருந்துச்சு. ஸ்டேரிங் வந்து எல்லாமே வந்து உள்ளேயே இருக்கு. இது எப்படி? ஓ ஓப்பனிங் இங்க தானா? இங்க பாரு, மூடிட்டா இப்போ எனக்கு இப்போ உள்ள இருந்து எப்படி ஓபன் பண்ணுவாங்க? அதான்டா இங்க ஓபன் பண்றதுக்கு இந்த கீ இருக்கு பாரு, அதை வச்சு ஓபன் பண்ணிக்க வேண்டியதான். இங்க பாரு, அங்க ஒரு கார் இருக்கு பாரு, BMW. என்னடா காரை கிரியேட் பண்ண சொன்னா என்ன நம்ம கிரியேட் பண்ணியிருக்காங்க. இங்க பாரு, இந்த மாதிரி கார்லாம் எனக்கு சத்தியமா ஒருத்தர் ஓட்டுற மாதிரி கார் வேணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்டா நிஜமாவே. இந்த மாதிரி கார்லாம் சத்தியமா இப்போ கிரியேட் பண்ணா கண்டிப்பா வாங்கிப்பேன்டா. இந்த மாதிரி கார்லாம் ஓட்டுவாங்க. இங்க பாரு, பழைய காலத்து காரா இருந்தாலும் உள்ள ஃபேனை பத்தியா? அது காருக்கு மேட்சிங்கா. காருக்குள்ள ஏசிலாம் கிடையாதுல்ல, அப்போ அப்படி காத்து வாங்கிட்டே போறதுக்கு. ஆனா இந்த கார்ல 2 பேரும் உட்காந்து போக முடியும் போல. இல்ல டிக்கியெல்லாம் பாரு. இங்க வா, இந்த காரை பாரு, தரமான கார். வா ப்ரோ, ரோல்ஸ் ராய்ஸ் ப்ரோ. ரோல்ஸ் ராய்ஸ் ப்ரோ. இங்க பாரு, இந்த சிம்பிளுக்கு நான் அடிமைங்க. அங்க பாரு, இது வந்து 1980ல வந்து செஞ்ச ரோல்ஸ் ராய்ஸ். ஆனா பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு இது எடுத்திருக்கேன். ஒரு அதுவும் ரோல்ஸ் ராய்ஸ்ரா. இதுவும் ரோல்ஸ் ராய்ஸ் தான். இது வந்து மைசூர் மகாராஜா போனதாமா. இதா நீங்க போட்டிருக்காங்க பாரு. அவரு அந்த ஒருத்தர் கார் கிஃப்ட் பண்ணார்ல, அவர் பணக்காரன் நினைக்கிறேன். அங்க ஒரு கார் கிஃப்ட் பண்ணிருக்காரு பாருடா. அங்க பாரு, இங்க ஒரு கார் கிஃப்ட் பண்ணிருக்காருடா. பிரபு சந்தானம்டா. நிறைய கார் வச்சிருந்திருக்காரு போல. அண்டர் மெயின்டெனன்ஸ். இங்க வந்து கார் நிப்பாட்டுவாங்க இப்போ. இது என்ன இதுரா? அது சிம்பிளே நல்லா இருக்கு. ஆஸ்டன் ஷீர் லைன் வெளிநாட்டு கம்பெனிடாடி. சத்தியமா சொல்றேன், யாருக்காச்சும் கார் வாங்க விருப்பம் இல்லைனாலும் இங்க வந்தானுங்கன்னு வையன், கார் வாங்க போக மாட்டானுங்களாடி. ஒவ்வொரு கார் அந்த மாதிரி இருக்குடா. செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு.
இந்த கம்பெனிலாம் எதுவும் கேள்விப்பட்டதே லாஸ்ட்னு ஒரு கம்பெனி. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு எல்லாமே. இது வெறியா இருக்கு பாருடா. ஆனா எது இது இல்ல வெறியா இருக்கு. ஆனா கிரியேட் பண்ணவன் பாரு எப்படி கிரியேட் பண்ணியிருக்கான்னா, உள்ள 2 பேர்த்த உட்காந்து போக முடியும். நான் இருக்க சைஸுக்குலாம் உள்ள நான் உட்காந்து நானே கொஞ்சம் ஓட்ட முடியாது. அது தனியா எனக்கு மட்டுமே தேவைப்படும் போல. இன்ஜின் ஓபன் பண்ணி இங்க இருக்கு பாரு. இது அல்டிமேட்டான விஷயம் என்ன தெரியுமா? இங்க பாரு, வண்டி ஓட்டிட்டு இருக்க பாம் பாம். ஒவ்வொரு காரும் பார்க்க ஏங்க ஜிடி கார் மியூசியம் வாங்க. இங்க பாரு, பழைய காலத்து காரா. இது என்ன காரா? அம்பாஸ்டர் தானே? தொடாதரா. அந்த காலத்துல 125 போகுதா? 4 டோர் ஆகும். பரவாயில்ல, வண்டி சூப்பரா இருக்குடா. இங்க பாரு, இந்த கார்ல எல்லாம் போனாங்கன்னா சைஸ பாரு, அவ்வளவு நல்லா இருக்கு. நமக்கு வந்துட்டு மெயினான கார்ஸ் தான் வந்துட்டு இன்னும் நிறைய பார்க்கணும். இங்க பாரு, இது ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸ்ல வர காராட்டி இல்லை. அப்படிதான் இருக்கு, என்ன பண்றது. எல்லாமே வெறியா இருக்கு ப்ரோ. ப்ரோ அங்க பாரு ப்ரோ, அங்க பாரு ப்ரோ. வாழ்க்கையே இவ்வளோ நீளமா பாருங்க, கிளாஸ்ல வச்சிருப்பாங்க. ஈவென்ச்சுவலி இந்த காரை பாரு, உள்ள படுத்து தூங்கிட்டு போவான்னு நினைக்கிறேன். நாங்க பாரு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு போலடா. ஸ்விம்மிங் பூலா? எட்டி பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க நம்மள. லூசு இருக்குடா, பாருடா. ஓ, ஸ்விம்மிங் பண்ணிட்டு போவாங்க காருக்குள்ள. இருக்கு பாரு உள்ள. நம்ம இதுக்குள்ளேயே பார்ப்போம். ஆமாண்டா, இப்ப இறங்கு ப்ரோ. ஆக்சுவலி இந்த கார் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. எனக்கு இது ஒரு 1,00,000 யூனிட் ரெடி பண்ணு ப்ரோ. மேட் இன் யூஎஸ்ஏ. ஆனா இவ்வளோ பெரிய காருக்கு 4 டோர் தான் இருக்கு. போதண்டா. இங்க பாரு, மைசூர் ஹீரோ. ஆனா ஒவ்வொருத்தன் ரெடி பண்ற இதுவுமே லோகோ எல்லாமே தரமா இருக்காங்க பாரு. இது பாரு, ஸ்வீஸா ப்ரோ. இங்க பாரு ப்ரோ, லான்ஸ் டொயோட்டா வண்டி ப்ரோ. இந்த மாதிரி கார்லாம் நம்ம உங்ககிட்ட இருக்கா ப்ரோ? எங்க கிட்டயும் இல்லை ப்ரோ. 15,000 யூனிட்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. பழைய காலத்துல வந்துட்டு எப்படிலாம் வச்சிருக்காங்க பாரு. அந்த கார்ல இது இரு காரு மாசா இருக்கா? காம்பிடுவாள்ல இப்போ. இங்க பார்த்து இதுதாங்க அந்த காரு. இப்போ வந்துட்டு இந்த கார்ல வந்துட்டு என்னன்னா, இது பழைய இங்க பாரு பைக் மாதிரி இருக்கு. இந்த கட்டு மூடிக்கிட்டு இருக்கோம். அவங்களே வந்து டச் பண்ணி சொன்னாங்க. டச் பண்ணிக்கோங்க. நாங்களா நீங்க பார்த்தேன். அங்க பாரு. ஆக்சுவலா உள்ள எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா வந்துட்டு நான் பண்ண கொஞ்சம் கோளாறான விஷயத்தால மைக்கோட டப்பாவை எங்க வச்சேன்னு தெரில. இங்க வந்தா ஓப்பன் பண்ண டப்பாவை காணும். ஸோ டப்பாவை தேடி தான் போயிட்டு இருக்கேன். போய் டப்பாவை எடுத்துட்டு ரிட்டர்ன் வரணும். இப்போ வந்துட்டு எப்படின்னு தெரில, இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு சுத்தமாக தெரில. எனக்கே ஒரு மாதிரி பக்கு திக்குன்னு இருக்குங்க. ஸோ புதுசாக வாங்கின மைக்கு டப்பா இல்லைன்னா அவ்வளோதான், வேஸ்ட்டாக போயிடும் மைக்கு. பார்ப்போம் டப்பா கிடைக்குதா இல்லையான்ட்டு. கைஸ் எப்படியோ எடுத்து வச்சுருந்தாங்க, கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நல்ல வேலை கிஃப்டாக கிடச்சிது. விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், மொத்தமாக முடிஞ்சுது. எப்படித்தானே இவ்வளோ கேர்லெஸ்ஸாக, சத்தியமாக சொல்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு கதை இருக்குது, அந்த கதையை வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கவே கூடாது. அந்த மாதிரி பரவாயில்ல, பக்கா கிடச்சிருச்சு. அப்புறம் எங்களை ஆக்சுவலாக அங்கே அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க விடல. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. மஸ்ட்டு நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா போய் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த விலாகில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.